நோக்கங்களை முன்வைத்து இந்த கருத்தரங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று மதவெறி எதிர்ப்பு, 2 அரசியல் சாசனம் காப்பு. இது ரெண்டும் இன்று உடனடியான அவர்களுடைய அரசியல் திட்டங்களில் ஒன்றாக இருந்து அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த கவனத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது என்பது இன்று மிக முக்கிய பணியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒன்று. அரசியல் சட்ட அமைப்பினுடைய, குறிப்பாக நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தெல்லாம் இங்கே விரிவாக எல்லோரும் பேசினார்கள். இவர்களுடைய நோக்கம் இந்த மதவாத அரசியலை முன்வைப்பது என்பதெல்லாம் கூட தங்களை ஆட்சியில் அமர்த்திக் கொள்வது என்றும் இங்கே நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆட்சியில் அமர்வது என்பதை காட்டிலும் அவர்களுக்கு இன்னும் அதிகமான பல நோக்கங்கள் உண்டு என்பதையும் நாம் இங்கே ரொம்பவும் கூர்மையாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் ஒன்று இந்த அரசியல் சட்டத்தை ஒழித்து கட்டுவது என்பதுதான். இந்த அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு என்றைக்குமே மரியாதையோ பற்றோ இருந்ததில்லை. அதன் விளைவாக அவர்கள் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இந்த அரசியல் சட்டத்தை அவர்கள் இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 2000 இங்கே வாஜ்பாய் தலைமையில் அரசமைக்கப்பட்ட போது வெங்கடாச்சலயா கமிஷன் ஒன்றை அமைத்து, முன்னாள் நீதிபதி வெங்கடாச்சலயா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த கமிஷன் நம்முடைய அரசியல் சட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது வைத்து ஆய்வு செய்தது. அதற்கு பிறகு 11 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்றையும் வாஜ்பாய் அரசாங்கம் அமைத்தது இந்த அரசியல் சட்டத்தில் மாற்றங்கள் செய்வதற்காக. அப்படியான அந்த நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டித்தார் அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த K.R. நாராயணன் என்பதையெல்லாம் நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு வாஜ்பாய் அமெரிக்கா சென்றார். அங்கே அவருடைய கட்சியை சேர்ந்த, அமைப்பைச் சேர்ந்த இந்தியர்கள் அவருக்கு ஒரு வரவேற்பை லேட்டின் இடங்களில் கொடுத்தார்கள். அந்த வரவேற்பில் வாஜ்பாய் சொன்ன விஷயம் இதுதான். இன்று நமக்கு, அதாவது அன்று நமக்கு அறுதி பெரும்பான்மை கூட கிடையாது, கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில் நம்ம இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் என்றாவது ஒரு நாள் நமக்கு 3/2 பெரும்பான்மையே கிடைக்கும். அப்பொழுது இந்த அரசியல் சட்டத்தை நாம் மாற்றுவோம் என்ற ஒரு குறிப்பிட்டதையும் நாம் இங்கே நினைவுபெற வேண்டும். அவர்களுடைய நோக்கம் அரசியல் சட்டத்தை ஒழித்து கட்டுவது என்பது நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்திய அரசியல் சட்டத்தை பொறுத்த மட்டும் அதில் நமக்கு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அது 1948-50 காலகட்டத்தில் 2ஆம் உலக யுத்தம், அதற்கு முன்பாக வந்த உலகளவிலான மனித உரிமை பிரகடனம் ஆகியவற்றினுடைய பின்னணியில் உருவாக்கப்பட்ட அதில் உள்ளே இருந்த பாஜக ஆதரவு சக்திகளுடைய எதிர்ப்புகளையும் மீறி பல நல்ல கூறுகளை கொண்ட ஒரு அரசியல் சட்டமாக அமைந்தது. அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களுடைய பங்களிப்பு என்பதும், காந்தி அரசியல் சட்ட அவையில் இல்லாதது போலும் அவருடைய கருத்துக்கள் அன்று மக்கள் மத்தியில் வைத்த செல்வாக்கும் அதில் முக்கிய பங்கு வைத்தன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இது ஒரு மதச்சார்பற்ற அரசியல் சட்டமாக இருப்பது என்பது, அதிலும் அவர்கள் பல குழப்பங்களை செய்து சில அடிப்படையான விஷயங்களை சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்காமல் செய்த வரலாறெல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய உயரமான சிலையெல்லாம் அப்படி செய்வதற்கு வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானம் அரசியல் சட்டவையில் இயற்றப்பட்ட பின்பு இறுதிக்கட்டத்தில் அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற பிரச்சனையை கிளப்பியவர் வல்லபாய் பட்டேல். அப்பொழுது சிறுபான்மை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே பதவினார்கள். ஏன் என்னாச்சு? ஏற்கனவே தான் நம்ம இங்கே அவர்களுக்கு இப்பொழுது தலித் மக்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ரிசர்வேஷன் கொடுப்பது என்கிற முடிவு ஏற்பட்ட பிறகு இது எதற்காக மீண்டும் பரிசீலனை செய்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, இல்லை, இங்கே முஸ்லிம்களே தங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இருக்கிறது, எனவே அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். மீண்டும் அது ஓட்டுக்கு விடப்பட்ட பொழுது அப்பொழுது அந்த அரசியல் சட்ட அவையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. பெரிய அளவில் அங்கிருந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் எல்லோரும் மகாத்மா காந்தி கொலை, இங்கு ஏற்பட்ட மத கலவரங்கள் ஆகியவற்றை கண்டு அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டது. அதன் விளைவாக அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக இதையெல்லாம் இங்கே
தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் கூட இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கான கூறுகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னும் கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் அரசியல் சட்ட நிறுவனங்களை காலி செய்வது என்பது அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடாக இருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமரானவுடன் அவர் செய்த சில வேலைகளை கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும். முதலில் இந்த நீதிமன்றங்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள். நீதிமன்றங்களை குறிவைப்பது என்பதை பொறுத்த மட்டும் அவங்க கலேஜிய முறையில் அரசாங்கத்தினுடைய இடையீடு இல்லாமல் நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பதை ஒழித்து கட்டுவதற்கு முயற்சிப்பார்கள். முதல் வேலை அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் அது அப்போதைக்கு அவர்களால் சாத்தியப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய நோக்கம் எப்படியும் நீதிபதிகளை தாங்களே நியமிக்கக்கூடியவர்களாக தாங்கள் ஆக வேண்டும், அரசாங்கம் நியமிக்கக்கூடிய நீதிபதிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நோக்கித்தான் அவர்கள் செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய சட்ட அமைச்சர்களெல்லாம் பேசுறதெல்லாம் கவனித்தீர்களானால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல நரேந்திர மோடி அப்பொழுது நீதிபதிகளுடைய மாநாடு ஒன்றை கூட்டினார். அதுவும் எந்த தேதியில் கூட்டினார் என்றால் கிறிஸ்தவருடைய மிக முக்கியமான பண்டிகை தினம் ஒன்றில் கூட்டினார். அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு கிறிஸ்தவ பண்டிகை, இந்த பண்டிகையில் கூட்டுவது என்பது தவறு என்று சொல்லி இன்று பதவி மூப்படைந்து விலகியுள்ள நமது மரியாதைக்குரிய நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் வெளிப்படையாக கண்டித்தார் என்பதையெல்லாம் நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் அவர் சொன்னார், நரேந்திர மோடி அந்த நீதிபதிகளுடைய மாநாட்டில், இன்று நீங்கள் எல்லோரும் இந்த 5 ஸ்டார் என்ஜிஓஸ் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். 5 ஸ்டார் இன்டெலெக்சுவல்ஸ், 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் என்ற வார்த்தைகளை அவர் இங்கே பயன்படுத்தினார். 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் என்று சொன்னால் அவர்கள் எந்த இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் அடுத்து உடனடியாக பல்வேறு வகைகளில் முடக்கினார்களோ, எந்த இன்டெலெக்சுவல்கள் எல்லாம் இப்பொழுது நக்சலைட்டுகள் என்றும் அர்பன் நக்சல்ஸ் என்றும் சொல்லி இந்த 10 பேருக்கு மேல் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்களோ, அவர்களிடமெல்லாம் நீதிமன்றம் ரொம்பவும் கவனத்துடனும் ஐயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையை அன்று அவர் அங்கே நீதிபதிகளுக்கு கொடுத்தார் என்பதையும் நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அவர்கள் பிளானிங் கமிஷன், இந்த அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்பதை திட்டமிட்டு செய்வது என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவினுடைய மாடலில் உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷனை ஒழித்து கட்டினார்கள். சிபிஐ, ரிசர்வ் வங்கி என்று அரசு சட்ட நிறுவனங்கள் அத்தனையும் இன்று குறிவைத்து தாக்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனித்து பார்த்தால்தான் அவர்களுடைய நோக்கம் வெறுமன அவர்கள் இந்த பதவியை பெற்றுவிடுவது என்பது மட்டுமல்ல, அந்த பதவியை அவர்கள் மிகவும் வலிமையாக பயன்படுத்தி இந்த நாட்டை அவர்கள் ஒரு மதச்சார்பற்ற தன்மையிலிருந்தும் இதனுடைய அடிப்படை உரிமைகளை இல்லாமல் செய்தும் அவர்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய RSS அமைப்பினுடைய, அதாவது இந்த பிஜேபி பின்னின்று இயக்கக்கூடிய RSS அமைப்பினுடைய அவருடைய 3 நாள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட்டம் ஒன்று நடைபெற்றது மகாராஷ்டிராவில். அந்த கூட்டம் முடிந்த பிறகு அவருடைய பொதுச் செயலாளர் பையாஜி ஜோஷி என்பவர் பிரஸ் மீட் ஒன்று நடத்தியிருக்கிறார். அந்த பிரஸ் மீட்டில் அவர் சொன்ன விஷயங்கள் நேரடியாக அவர் அன்று நீதிமன்றங்களை மிரட்டினார். அதாவது நீதிமன்றங்கள் இதுவரைக்கும் பாபர் மசூதி பிரச்சனையை அவர்கள் எடுக்காமல் அது முக்கியத்துவம் இல்லை என்று தள்ளி வைத்தது இங்கு இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவது என்று குறிப்பிட்டார். எனவே அவர் மீண்டும் நீதிமன்றங்களுக்கு அறிவுரையை வழங்கினார். பெரும்பான்மை நீங்கள் இப்போது வழக்கை விசாரிக்க தொடங்கியிருக்கிறீர்கள், பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக் கொண்டுதான் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் போய் ஒருவேளை பெரும்பான்மை மக்களுக்கு கருத்துக்கள் கணக்கில் எடுக்கப்படாமல் தீர்ப்பு வழங்கப்பட்டால் இதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்றும் குறிப்பிட்டார். இதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு நீதிமன்றத்தை நோக்கி இப்படி எச்சரிக்கை செய்வது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல.
ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவினர் ஒரு லிட்டிகேஷன் வந்தால் ஒருவருக்கு சாதகமாக இருக்கும்பொழுது இன்னொருவருக்கு அது வருத்தம் தரக்கூடியதாகவும் கவலை அளிக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திற்கு கவலை அளிக்கக்கூடியதாக உங்கள் தீர்ப்பு அமையக்கூடாது என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மிக கூர்மையாக கவனிக்க வேண்டும். 2012 இந்த பாபர் மசூதி தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த அந்த ஆண்டில் நானும் புதுவை சுகுமாரன் இருவரும் நேரடியாக நாங்கள் அயோத்திக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினரையும் சந்தித்து அங்குள்ள மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான நூல் ஒன்றை செய்தோம். அதில் நிறைய பேட்டிகள்லாம் இருக்கும். அது பலரையும் சந்தித்து குறிப்பாக அந்த 3 லிட்டிகன்ஸ் அதுக்கான இந்த பாபர் மசூதி எங்களுக்கு தான் வேண்டும் என்று கேட்கக்கூடியவருடைய 3 பேரையும் சந்தித்து இந்த 3 தரப்பினரையும் சந்தித்து அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கும். அதில் கடைசியாக நாங்கள் அப்பொழுது இந்துக்களின் சார்பாக நின்று அங்கு அந்த வழக்கை நடத்தி கொண்டிருந்த ராம்விலாஸ் வேதாந்தியை பார்த்தோம். அதுக்கு முன்னதாக நாங்கள் இந்த நிமோகி அகரா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய மகன் பாஸ்கர் தாஸ் என்பவரை பார்த்தோம். அந்த 3 பேரில் அந்த பாஸ்கர் தாஸ் அமைப்பானது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடியவர்கள். அவரிடம் கேட்டோம், இங்கே மக்கள் மத்தியில் இப்படியான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, பெரிய கலவரங்கள் இப்படியெல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இந்த மசூதி தொடர்பான பிரச்சனையை நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அந்த மசூதி கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அப்படி கட்டி கொடுக்க அனுமதிப்பீர்களா என்று சொன்னபோது அவர் சொன்னார், அவர்கள் அயோத்தியில் வேற எங்காவது கட்டிக்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. ஆனால் இப்போது கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த 72 ஏக்கரில் அவர்கள் கட்டக்கூடாது. ஆனால் பக்கத்தில் கட்டிக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று குறிப்பிட்டார். அதற்கு பிறகு நாங்கள் ராம்விலாஸ் வேதாந்தியை சந்தித்து அவரிடம் பேசுகிறோம். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி பாஸ்கர் தாஸ் இப்படி சொல்லுகிறார், அப்படி கட்டிக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று சொன்னவுடன் ராம்விலாஸ் வேதாந்தி சொன்னது என்னவென்றால், இந்த அயோத்திக்குள் மட்டுமல்ல இந்தியாவுக்குள்ளேயே பாபரின் பெயரால் ஒரு மசூதி கட்டுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னார். ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அவரே மீண்டும் சொன்னார், வேண்டுமானால் மீர்பாகியினுடைய கப்ரிஸ்தான் இங்கிருந்து 9 யோசனை தூரத்தில் இருக்கிறது, அந்த இடத்தில் வேண்டுமானால் அவர்கள் கட்டிக்கொள்ளட்டும் என்றார். பிறகு நான் கேட்டேன், இப்பொழுது அதாவது அந்த தீர்ப்பில் பொறுத்தமட்டில் உயர்நீதிமன்றம் நம்பிக்கைகளின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஆனால் நம்பிக்கைகளின் அடிப்படையில் தீர்ப்புகள் அளிக்க முடியாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் அளிக்க முடியும். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அப்படி இல்லாமல் அப்பொழுது சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அப்படி நடக்காது, உச்சநீதிமன்றம் அப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாது, அப்படி நடந்தால் இந்த நாட்டில் இரத்த ஆறு ஓடும் என்றார். இன்றைக்கு பையாஜி என்ன பேசினாரோ அதைத்தான் அவர் சொன்னார், அல்லது அவர் சொன்னதை பையாஜி இன்று அவரது மொழியில் சொல்லுகிறார். அதாவது இங்கே நீதிமன்றங்கள் இந்துக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், அப்படி தீர்ப்பளிக்காவிட்டால் இங்கு இரத்த ஆறு ஓடும் என்பதுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. எனவே இந்த பின்புலத்தை எல்லாம் நாம் மிகவும் நுணுக்கமாக கவனித்து இவர்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் ஆகியவற்றை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இன்னைக்கு உள்ள இந்தியாவுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் 1915க்கும் 35க்கும் இடையில், அதாவது முதல் உலகப் போர் முடிந்து 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பாவில் எப்படிப்பட்ட ஒரு பாசிச சூழல் எல்லா இடங்களிலும் பரவி இருந்ததோ, மக்கள் மத்தியிலேயே இது உருவாகி இருந்ததோ, அதே போன்ற சூழல் தான் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இன்றைய இந்த பாசிச சூழல் என்பது ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது. எப்பொழுதும் பாசிசம் தன்னை மறைத்துக் கொண்டெல்லாம் வருவதில்லை, அது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருவதில்லை. நான் தான் பாசிசம் என்று நெத்தியில் எழுதி ஒட்டி கொண்டு அது கீழே வேலை செய்யறது கிடையாது. பாசிசத்தை பொறுத்த மட்டும் அது நீங்கள் ரொம்ப லீகலான வழிமுறைகளில் தான் முசோனியாக இருக்கட்டும் அல்லது ஹிட்லராக இருக்கட்டும் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் என்பதை எனக்கு கவனத்துக் கொள்ளணும். அதே போல அவர்களுடைய பல்வேறு செயல்பாடுகள் என்பது மக்கள் தொழில் அமைப்பு சார்ந்ததாகவும் இருக்கும். அவர் எல்லாரும் பயங்கரவாதிகளாக இருப்பதில்லை. ஆனால் அரசாங்கம்
உதவி செய்யக்கூடிய அதிகாரம் உதவி செய்யக்கூடிய பயங்கரவாத கும்பல் ஒன்று ஸ்டாம்ப் ட்ரூப்பர்ஸ் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதுதான் பாசிசத்தினுடைய அடையாளங்களாக 1930 ரோசன்பர்க் போன்ற மார்க்சிஸ்டுகள் அதை ஆய்வு செய்து சொன்ன பாசிசம் பற்றிய வரையறை. இன்றைக்கு அத்தனையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இன்று காலம் மாறிவிட்டது. அந்த இடங்களுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் இடையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கிறது. அதை ஒட்டிய பல மாற்றங்கள் இருந்த போதிலும் கூட அத்தகைய சூழல் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த பாசிஸ்டுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பாசிசம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தீர்களானால், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியையும் கூட அவர்கள் தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வார்கள். அதில் சில இடங்களில் வெற்றியும் அடையக்கூடிய நிலை ஏற்படும். இன்று மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் எங்கு பிரச்சாரத்துக்கு சென்றாலும் இந்து கோயில்களுக்கு செல்லக்கூடிய நிலை என்று ஏற்பட்டிருக்கிறது என்பதும், தன்னை அவர் ஒரு கவுல் பிராமின் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பதும், என்ன கோத்திரம் என்று கேட்டால் தாத்ரே கோத்திரம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு வேறு சில விஷயங்களை நாம் சிந்திப்பது அவசியம். டி.எம். கிருஷ்ணா அவர்கள் பேசும் பொழுது இந்த மதவாதம் என்பதை சாதியிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொன்னார். அது மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்று வடநாட்டில் பெரிய அளவில் மதவாதம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை என்ற அளவுக்காக காரணம், வடநாட்டில் இருக்கக்கூடிய காஸ்ட் காம்போசிஷன் வேறு, இங்கு இருக்கக்கூடிய காம்போசிஷன் வேறு. அங்கே கிட்டத்தட்ட 3 பெரிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் உட்பட பார்ப்பனர்கள் 10% மேல் இருக்கிறார்கள் என்று நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்ற பல மாநிலங்களிலும் அவர்கள் அதிகம். அதேபோல் சத்திரியர் என்கிற சாதி அங்கே உண்டு, இங்கே அது கிடையாது. அதேபோல வைசியர்கள் அங்கு இருக்கிறார்கள், இங்கே வைசியர்களும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் பெரிய அளவில் எண்ணிக்கை கிடையாது. எனவே இந்த மதவாத ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் யாராக இருப்பார்கள் என்று பார்த்தீர்களானால் மேற்சாதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரெல்லாம் இன்னும் செய்யாத நல்ல பிள்ளைகள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை பொறுத்தமட்டில் இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக தீவிரமாக ஆக்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆர்வம் என்பது கிடையாது. இதன் விளைவாகத்தான் என்றைக்கெல்லாம் வடக்கே மிக தீவிரமாக இந்துத்துவம் தன்னை காட்டிக்கொள்கிறதோ அன்றைக்கெல்லாம் தீவிரமாக இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்களெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். குறிப்பாக மாயாவதியை எடுத்துக்கொண்டீர்களானால், அவர் ஏற்கனவே அவருடைய குருவாக இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்டை இந்தியாவிற்கு அளித்த பகுஜன் என்கிற பௌத்த கான்செப்ட் ஒன்றை இங்கே முன்வைத்து பார்ப்பனர் அல்லாத வெகுமக்களை இணைப்பது என்கிற கான்செப்டை அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார். அதை மாற்றி சர்வஜன், எல்லோரும் சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு என்று தன்னுடைய அமைப்பை அவர் பிரகடனப்படுத்திக் கொண்டார் மாயாவதி என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். முலாயம் சிங் யாதவும் இங்கே முற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வடநாட்டு அரசியலை பொறுத்த மட்டில் இதில் இன்னொன்றையும் நாம் நமது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் சொல்லியாக வேண்டும். என்னதான் காங்கிரஸ் இன்று தாங்களும் இந்துக்கள் தான் இந்து அரசியலை நாங்கள் ஒருப்போர்கள் அல்ல என்று காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் அதன் மூலம் பலன் கிடைப்பது அவர்களுக்கு ரொம்பவும் குறைவுதான். ஏனெனில் அவர்கள் 2 பக்கமும் மிக நுணுக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொலைநோக்கு திட்டங்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னபடி அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் முற்படுத்தப்பட்ட சாதிகளாக இருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் ஒரு இந்துத்துவ அரசியலாக இருக்கிறது. அந்த வகையில் அதை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய கட்சியாக அவர்கள் பார்க்கக்கூடியது பிஜேபி தான். இன்னொரு பக்கம் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு இந்த அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள், இவர்களை பொறுத்தமட்டில் பழங்குடி மக்கள், இங்கே பழங்குடி மக்கள் கிடையாது, அங்கே நிறைய பழங்குடி மக்களும் உண்டு என்பதை உங்களுக்கு தெரியும். இவர்கள் மத்தியில் மிக தீவிரமாக ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக அவர்கள் பல 10 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அதன் மூலம் அவர்கள் பிஜேபிக்கு அந்த அடித்தள மக்களுடைய ஆதரவையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுடைய பிளானிங், அவர்களுடைய செயல்பாடு என்பது உண்மையிலேயே ஒரு வகையில்
நாம் பார்த்து பொறாமைப்படக்கூடியதாகவும் பின்பற்றப்பட வேண்டிய, பின்பற்றுவது அந்த மாதிரி வழியில் அல்ல, அவ்வளவு தீவிரமாகவும் டெடிக்கேட்டடாகவும் நாம் அவர்கள் பலரையும் இணைத்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் நாம் இங்கே அவசியமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம். ராமேஸ்வரம் வரைக்கும் அவர்கள் இப்பொழுது ரத யாத்திரை ஒன்றை அவர்கள் நடத்தினார்கள். அதில் சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமராஜ்யம் என்கிற கான்செப்ட் முன்வைக்கப்பட்டது. ராமர் கோயில் கட்டுவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. ராமாயணத்தை பாடநூலாக ஆக்க வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. வார விடுமுறை நாள் வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒன்று முஸ்லீமுடைய தான், இன்னொன்று வந்து கிறிஸ்தவர்களுடைய தான். அதுக்கு பதிலாக வியாழக்கிழமை வைக்கணும். என்ன வியாழக்கிழமை அறிவிச்சோன்னு தெரியல. பிறகு உலக இந்து நாள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய அஜெண்டா செயல்பாடுகள் என்பது பல மட்டங்களில் அரசாங்கம் எதை செய்கிறதோ அந்த அவர்கள் அரசாங்கம் அதான் செஞ்சிட்டு இருக்கு. இவர்களும் கீழே பல்வேறு மட்டங்களில் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த கட்டத்தில் இங்கே அரசியல் கூட்டணிகள் உருவாவது பற்றி இங்கே எல்லோரும் பேசினார்கள். தேர்தல் நேரம், அரசியல் கூட்டணி என்பது மிக முக்கியமான ஒன்றுதான். ஆனால் அந்த அரசியல் கூட்டணி என்பது ஏதோ இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது என்கிற நோக்கத்திற்காக இல்லாமல் உறுதியான பாசிச எதிர்ப்பு அரசியல் கூட்டணியாக அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.